ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி ஜோவின் பயணம். இந்த ஜோவின் பயணத்தில் இன்றைக்கான வீடியோ வந்து ஒரு ட்ராவல் டு கிளீனிங் அப்புறம் ஷேரிங் இந்த மாதிரி இருக்க போகுது. ஒரு 2 வீடியோ இன்றைக்கி ஒரு ஷேர் பண்ணிக்கிறேன். தம்பியோட பர்த்டேக்கு நாள் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். 29 நாங்கள் கிளம்புனது. 29 நைட்டு இந்த வீடியோ ஷூட் பண்ணேன். நாங்கள் கிட்டத்தட்ட 5 மந்த்துக்கு மேலே ஆச்சு கோயம்புத்தூர் போயிட்டு. அங்கே வச்சுட்டு காயெல்லாம் செடியாக மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அவங்க அப்பா வர்றாருல, என்னோடய ஹஸ்பண்ட் வர்றதுனால நாங்கள் முதல் நாளே போய் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக ஒட்டடைச்சு க்ளீன் பண்ணி வச்சிட்டோம். க்ளீன் பண்ணிவிட்டு நாங்கள் ஈவினிங் போன நைட்டு தான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம். நானும் தங்கச்சி தான் க்ளீன் பண்ணோம். அவள் இருக்கனால ஓரளவுக்கு சீக்கிரமாக என்னால் க்ளீன் பண்ண முடிஞ்சிச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்த நாள் வந்து நம்ம ஷெட்யூலாக அப்படியே ப்ராப்பராக இருக்கும் அப்படின்றதுக்காக நைட்டே நாங்கள் கிளம்பிட்டோம். அங்கே போய் பார்த்தோன்னா அந்தளவுக்கு பெருசாக வந்து டஸ்ட்டாக இல்லை, ஆனால் ஓரளவுக்கு இருந்துச்சு. அதை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். தங்கச்சி ஒரு பக்கம் க்ளீன் பண்ணால், நான் ஒரு பக்கம் க்ளீன் பண்ணேன். 2 பேரும் தனித்தனியாக ஓரளவுக்கு ஃபுல்லாக க்ளீன் ஆயிடுச்சு. நான் வந்து எங்கள் ஃப்ளாட் வந்து லாஸ்ட்டாக மேலே இருக்கனால ஓரளவுக்கு டஸ்ட்டு வந்து அந்தளவுக்கு வர்றதில்லை. அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை. எவ்வளோ திங்ஸ் வச்சு போனாலும் அது வச்சமேனிக்கே இருக்கும். கொஞ்சம் மட்டும் கிச்சன் மட்டும் டஸ்ட் ஆயிடுது. என்னத்துனா அந்த எக்ஸ்ட்ராஸ் ஃபேன் இருக்க பக்கத்தில் வந்து இந்த குருவி காக்காலாம் வந்து உட்காந்துருது. அந்த இது மட்டும் டஸ்ட் ஆகுது. மற்றபடி பெட்ரூமுமே நீட்டாக இருக்கும். 2 பெட்ரூமுமே பெருசாக வந்து டஸ்டெல்லாம் ஆகாது. இந்த ஒரு கிச்சன் மட்டும் நம்ம வர்றப்போல்லாம் வந்து க்ளீன் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்குது. நான் நீட்டேன் அப்படின்னா பாத்திரம்லாம் ஃபுல்லாக ஒரு சில பாத்திரமெல்லாம் எடுத்து கட்டி வச்சிட்டேன். கொஞ்சம் பாத்திரம் மட்டும்தான் வச்சுருந்தேன். அதனால் எங்களால் டக்குன்னு முடிக்க முடிஞ்சிச்சு. வந்தால் கூட நம்ம டக்குன்னு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எனக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் எப்போயாவது தான் வர்றப்போ வந்து டக்குன்னு வந்து க்ளீன் பண்ண முடியுது. அதே மாதிரி எடுத்தோம் அப்படின்னா டக்குன்னு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முடியுது. இதே வெளியில் வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு டஸ்ட்டாக இருக்கும். அதை எடுத்து ஃபுல்லாக கழுவிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அந்த பிரச்சனை இப்போ எனக்கு இல்லை. 2-3 டைம் வந்து நான் அப்படியே வச்சுட்டு போயிருந்திருக்கேன். அப்போவெல்லாம் வந்து நான் ஒவ்வொரு டைம் வரும்போதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அந்த பிரச்சனையே இல்லை. அதே மாதிரி வரும்போதெல்லாம் சமைக்கிறதுக்கு தேவையான அளவாக எடுத்துக்கிறது. எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுட்டும் போகிறதில்ல. வச்சுட்டு போனோம் அப்படின்னா எல்லாம் வேஸ்ட் ஆயிரும். டைம் வந்து வெங்காயம் தக்காளிலாம் வந்து வச்சுட்டு போனேன். ஆனால் ரிட்டன் வந்துடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் வந்து சொதப்பி அப்படியே அங்கேயே இருக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அதனால் வந்து தக்காளியெல்லாம் அழுகிருச்சு. அதே மாதிரி வெங்காயம்லாம் முளைச்சி செடியாக மாறிடுச்சு. அந்த மாதிரி இருந்துச்சு. எல்லாத்தையுமே தூக்கி போட வேண்டியதாக இருந்துச்சு. என்னோடய பக்கத்து வீட்டில் ஆள் இருந்தாங்கன்னா அவங்க எடுத்திருப்பாங்க. அவங்களும் இல்லை. அந்த பொண்ணும் டெலிவரிக்கு போயிருக்கனால அது எல்லாமே அப்படியே முளைச்சி வந்துருச்சு. இப்போ ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்து வந்து துடைக்கணும். மாப் போட்டு விட்டால் மட்டும் போதும். என்னோடய மிஷின்லாம் வர்றப்போலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு என்னோடய மிஷின் வந்து நல்ல சூப்பராக எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ நாள் யூஸ் பண்ணாமல் வந்து நம்ம தைச்சாலும் அது அப்படியே வந்து மெயின்டைன் ஆகும். பழசு முன்னாடி எப்படி நான் வந்து தைச்சிக்கிட்டு இருந்தேனோ அதே மாதிரி தான் இருக்கும். பெருசாக எந்த பிரச்சனையும் வராது. இப்போ ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. எல்லாம் தொடச்சும் எடுத்துட்டோம். மியா குட்டி வந்து உட்காந்து விளையாடுறாரு சமத்தா. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சமைக்கலை எதுவுமே. அதனால் நைட்டுக்கு வந்து இட்லி மட்டும் வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிக்கு எனக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டோம். ஏன்னா தம்பிக்கும் இதுவே ஊட்டிடலாம் அப்படின்ட்டு. இதையும் வந்து நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து சமைச்சு சாப்பிட்றன்றது பெரிய ஒரு கஷ்டம். அதனால் வந்துட்டு வரும்போதே இட்லி பழம் இதெல்லாம் தம்பிக்கு இதெல்லாம் கேட்பானோ அதெல்லாம் வாங்கிட்டும் வந்துட்டோம். நாங்கள் டக்குன்னு வெளியில் போயிட்டு வருது அப்படின்ட்டு. நானும் தங்கச்சி மட்டும் இருக்கறனால நாளைக்கு வரைக்கும் என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் ஓரளவுக்கு வரும்போதே வந்துட்டோம். அடுத்து வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்துமே வாங்கிட்டு வந்துடுவாங்க. அது வரைக்கும் நம்ம மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி எப்படியும் மார்னிங் வந்து ஜாப்க்கு போயிடுவான். நானும் தம்பி மட்டும் இருப்போம். அவங்க வந்து நாளைக்கு மார்னிங் தான் வருவாங்க. அது வரைக்கும் இதை வச்சு பண்ணணும் அப்படின்னு எல்லாம் ப்ராப்பராக வந்தோம். தம்பிக்கும் நான் சாப்பிட்ட இட்லி தான் அவனுக்கு கொடுத்தேன். பெருசாக அவனுக்கு வந்து தனியாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்களான்லாம் கேட்குறீங்க. ஒவ்வொரு டைமும் கேட்குற விஷயம் என்னென்னா, தம்பிக்கு தனியாக ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா, தம்பிக்காக என்ன ஸ்பெஷலாக நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு. எதுவுமே ஸ்பெஷல் இல்லை. நாங்கள் என்ன சாப்பிட்றோமோ அதுதான். இதுவே வந்து நார்மலாக காயெல்லாம் வச்சு குழம்பு வச்சோம் அப்படின்னா அந்த காரமாக இருந்தால் சாப்பிட மாட்டார். இதுவே நான்வெஜ்னால் காரம்லாம் சாப்பிட்டுப்பார். அவ்வளோதான். தம்பி இப்போ அடுத்த நாள் மார்னிங் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். தம்பி விளையாண்டுட்ருக்காரு. நான் வந்து தங்கச்சிக்கு வந்து டிஃபன் ரெடி பண்ணணும். இவனை வச்சுக்கிட்டு வேலை செய்கிறது பெரிய விஷயம். அந்த அளவுக்கு இப்போ அதிகமாக குறும்பு பண்ணுறான். இருந்தாலும் அதை வச்சுக்கிட்டே தான் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் அடம் பிடிக்கவும் ஆரம்பிச்சிடும். அது கொடு, இது கொடு, அதை எடுத்து கொடு, இதை எடுத்து கொடு, எதையோ ஒன்று கேட்டுக்கிட்டே தான் இருப்பார். இப்போ தங்கச்சி டிஃபனுக்கு வந்து சிம்பிளாக சாப்பாடு, அதே மாதிரி கொஞ்சம் சிம்பிளாக வந்து ஒரு சாம்பார் வச்சுருக்கேன், ஒரு காய் குழம்பு வச்சுருக்கேன். அவ்வளோதான். பருப்பு போட்டு வச்சாச்சு.
முடிஞ்சிச்சு. இப்போ தங்கச்சி போகிறா அப்படின்னு கூடவே போயிட்டுருக்கான் இவனும். இவனை கண்ட்ரோல் பண்ணுறது வீட்டுக்குள்ளேயே வச்சு அடைச்சும் வைக்க முடியல. இப்போ வெளியில் விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் கீழே விடுவான், இல்லைன்னா இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பான். தங்கச்சி கிளம்பிட்டான். அதை பார்த்துட்டு போகிறா. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃபீலிங்காக இருக்கும்போது போகவே மாட்டான். போகும்போது மட்டும் அந்த பாசம் எங்கேருந்து வருதுன்னே தெரில, அந்தளவுக்கு பாசம் வந்துடும் ஐயாவுக்கு. போகிறவங்க கூட போகாமல் இருந்துக்கணும் இருப்பாங்க, இருந்தாங்க அப்படின்னா கண்டுக்கவே மாட்டான். தம்பியோட ஸ்பெஷல் இது ஒன்று இருக்குது. அப்படியே வந்து குளிக்க வச்சு கிளப்பியாச்சு. ஏன்னா அவங்க அப்பா வரும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இல்லையா, அதனால தம்பியை வந்து அழகாக குளிக்க வச்சு கிளம்ப வச்சாச்சு. அவர் வந்துட்டார். அவர் கொண்டுட்டு வந்தது என்னென்ன எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தோடனே அவர் குளிக்க போயிட்டார். எங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருந்தார். டெல்லி ஸ்பெஷல்னு சொல்லிட்டு ஏதோ 2 ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருந்தார். அதுக்கப்புறம் பாதாம் இந்த மாதிரி ஐட்டம்லாம் வாங்கிட்டு வந்தார். அப்புறம் அவருக்கு ஏதோ ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்தார். எங்களுக்கு ஸ்வீட்டு, தம்பிக்கு மெயினாக வந்து 2 வண்டி வாங்கிட்டு வந்தார். அதுக்காக தான் நான் இப்போ தேடிட்டு இருந்தேன் அந்த வண்டி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு. குட்டியாக 2 கார் வாங்கிட்டு வந்திருக்காரு தம்பிக்காக. சரி அவனுக்கு விளையாடட்டும், சும்மா வரக்கூடாது அப்படின்றதுக்காக 2 குட்டி கார் வாங்கிட்டு வந்தார். வந்தோடனே அவனுக்கு வண்டி வாங்கிட்டு வந்திருக்கோமே அப்படின்றதா ஹாப்பி ஐயாவுக்கு. நாளைக்கு வந்து மியா குட்டிக்கு வந்து 2nd பர்த்டே வரப்போகுது. ஆனால் இந்த வீடியோ வந்து ஒரு 1 வீக் அப்புறம் தான் வரும்னு நினைக்கிறேன், தெரியல எப்படின்னு. வீடியோ எடிட் பண்ணிட்டேன் அப்படின்னா சீக்கிரமாக வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா வீடியோ பர்த்டே முடிஞ்சு தான் வரும். மியா குட்டி இந்த கார் ரொம்ப ஹாப்பியாக விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. நான் நினச்சேன் தம்பி வந்து எப்படி அவங்க அப்பா கூட அட்டாச் ஆக போகிறான் அப்படின்னு. ஆனால் வந்தவன் அட்டாச் ஆகிட்டான். ஏன்னா 5 மந்த்து 6 மந்த் ஒன்ஸ் தான் வர்றாங்க. வரும்போதெல்லாம் வந்து ஒரு 10 டேஸ் இருப்பாங்க, அட்டாச் ஆவாங்க, அப்படி கிளம்பிடுவாங்க. இருந்தாலும் வரும்போதெல்லாம் நல்லா அட்டாச் ஆகிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிறான். அது வரைக்கும் ஹாப்பி தான். தம்பி வந்து நல்லா ஹாப்பியாகவே விளாண்டுட்டு இருந்தான். ஒவ்வொன்றா வந்து அவன் எல்லாமே வந்து எப்படின்னா அவன் பண்ணுற எல்லா விஷயங்களையும் ஒவ்வொன்றா சொல்லிகிட்டு இருந்தான். அவன் சொல்கிற வார்த்தைகள்லாம் நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடியே அவனே போயிட்டு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே இருந்தான். அப்பா விட்டு வரவே இல்லை அந்த ஃபுல் டேவே. ஃபுல்லாக அப்பா கூடவே ரொம்ப நேரம் நல்லா ஜாலியாக போட்டு அடிக்கிறது, மேலே படுக்கிறது, இந்த மாதிரி வேலை நிறைய நடந்துட்டு இருந்துச்சு. பார்க்கவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரு சில குழந்தைங்களாம் வந்துட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் போய் அட்டாச் ஆகிறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. ஆனால் தம்பி அந்தளவுக்கு அட்டாச் ஆகாமல் வந்து ஒரு 1 hour மட்டும் அங்கிட்டு ஆனால் பார்த்தோன்னே சிரிச்சுட்டு அமைதியாக உட்காந்துட்டா. அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா அட்டாச் ஆகிட்டான். நல்லா ஜாலியாக விளையாடுறது. ஆனால் என்ன நிறைய அடி வாங்கிட்டார். பிடிச்சி அடிச்சுக்கிட்டே இருந்தான். அடிக்க, மேலே படுக்க, குதிக்க, இந்த மாதிரி நிறைய. பாவம் அவர் வரும்போதே டயர்டில் தான் வந்தார். 3 days ட்ராவல் அப்படின்றபோது ரொம்ப டயர்டாக தான் வந்தார். வந்து இவங்கிட்ட அடி வாங்கி ரொம்ப டயர்டாயிட்டார். அதனால் வந்து பெருசாக அவங்கள வந்து ஃபோக்கஸ் பண்ணி வீடியோ எடுக்க முடியல. சும்மா அவங்க விளையாண்டுட்டு இருந்ததை மட்டும் வீடியோ எடுத்தேன். ஆனால் நிறைய ஆராய்ச்சி பண்ணுறாரு அப்பா கிட்ட. தாடியில் இருக்கிறது, மீசையில் இருக்கிறது அப்படின்றது மாதிரி எல்லாத்தையும் பிடுங்கி இருக்க டயர்டு வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 100% ஏறிடும். ஆனாலும் தம்பி கூட விளையாடுறதுனால அவர் தூங்கவே இல்லை. தூக்கமாக இருந்துச்சு, இருந்தாலும் தூங்காமல் ஜாலியாக அப்பா கூட, அப்பாவும் பையனும் நல்லா பாண்டிங்காக விளையாண்டுட்டு இருந்தாங்க. அடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்னா நைட்டு வந்து டின்னர் எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி, அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி கிரேவி மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக பண்ணிடுவோம் அப்படின்ட்டு பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து நாட்டுக்கோழியெல்லாம் கிரேவியெல்லாம் வச்சு முடிச்சாச்சு. இப்போ வந்து சப்பாத்தி மட்டும் அவங்க தேய்ச்சி கொடுத்தாரு அப்படின்னா நம்ம ரெடி பண்ணிடுவோம் சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெடி பண்ணி கொடுத்தாரு. அதே மாதிரி நான் வந்து சப்பாத்தி எடுத்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சிம்பிளான ரெசிபி, அதனால் வந்து வீடியோ எடுக்க முடியல. தம்பியும் கூட அங்கிட்டு சுற்றிக்கிட்டே இருந்ததுனால அதை நாட்டுக்கோழி ரெடி பண்ணதை வீடியோ எடுக்கலாம். நான் நிறையா டைம் வந்து அந்த வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் கோயம்புத்தூரில் இருக்கும்போது விளாக் போட்டதில் நிறையா டைம் அந்த நாட்டுக்கோழி கிரேவி வந்து ரெடி பண்ணதை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக 2 டிஷ்ஷு, ஒரு நாட்டுக்கோழி கிரேவி, அதுக்கப்புறம் சப்பாத்தி. அவ்வளோதாங்க. எங்களோட 2 டேஸில் வந்து அங்கங்கே நடந்த விஷயங்களை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நாளைக்கு வந்து மியாக்குட்டியோட பர்த்டே. அந்த பர்த்டே விளாக் வந்து உங்களுக்கு வந்து கூடிய சீக்கிரம் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் நோட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.